ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம மனசில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்கும். எப்பா இந்த பிளேயர் நல்லா பண்ணணும்ப்பா, இவன் நல்லா ஆடினா தான் நல்லா இருக்கும், இந்த வருஷம் இவன் கண்டிப்பாக நல்லா ஆடினா இந்தியா ஆடலாம், இல்லை இவனோட கண்ட்ரிக்காக பயங்கரமாக ஆடணும் அப்படின்னா அந்த ஐபிஎல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சிருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கலையாமல் காப்பாற்றுறது அந்த பிளேயர்ஸோட வேலை. ஆனால் அது சம்டைம்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டாப் 6 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் சிஎஸ்கேல யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை தொடங்கலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டை தான் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கெய்க்வாட் ஐபிஎல்ல ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடந்த 3-4 வருடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல ரொம்ப நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர். ஆனால் அது அப்படியே இந்தியன் டீம் பக்கம் ரெஃப்ளெக்ட் பண்ணாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஐபிஎல்லேருந்து இந்தியன் டீம் பக்கம் ஒரு 25% தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் டீம்ல அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா நிலையா நின்று ஆடவே முடியல. பிகாஸ் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் ஒன்று இருந்துச்சு. அங்கேயுமே ஒரு செஞ்சுரிலாம் அடிச்சாரு ஓடிஐ சைடு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ருத்ராஜ் கெய்க்வாட்டோட அந்த ஒரு பெரிய எவல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பார்க்கவே முடியல அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி இந்த வருஷம் வந்து நான் பெருசா அவரை வாட்ச் அவுட் பண்றேன். ஏன்னா வேர்ல்டு கப் இயர் வேற, அவர் ஒரு பேக்கப் ஓப்பனராகவோ எடுத்துட்டு போகணும். இந்தியாவோட அடுத்த செட்டப்புக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் டெஃபினெட்லி ஒரு முக்கியமான பிளேயரா வரணும் அப்படின்னா இந்த ஐபிஎல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா செலக்டர்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. நான் குறிப்பா இந்தியாவுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அவரை வந்து இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா ரச்சின் ரவீந்திரா வேர்ல்டு கப்ல நம்ம எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு. எங்கேருந்தோ வந்து எங்கேயோ இறங்கி அடிச்சு ரச்சின் ரவீந்திரான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர் வந்து இந்தியன் பிச்சஸ்ல இவ்வளவு சூப்பரா விளையாடுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரச்சின் ரவீந்திரா அதை பண்ணாரு, நிறைய உழைச்சாரு. அந்த டைமே நான் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்தியா வந்து பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்ல கிரவுண்டை வாடகைக்கு எடுத்து அங்க நிறைய நெட் பவுலர்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பளத்தை கொடுத்து அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு கிரிக்கெட் மேல ஒரு பயங்கர பைத்தியமா இருக்கிற ஒரு பிளேயர் தான் ரச்சின் ரவீந்திரா. இந்த வாட்டி அவரை எடுத்த உடனே எப்பா கான்வே இருக்காருப்பா, வாய்ப்பு கிடைக்காதுன்னா நம்ம சொன்னோம். பட் அது யாரோட இதுன்னு தெரியல. கான்வே இப்போ இன்ஜூர்ட் ஆகி ரூல்ட் அவுட் ஆக போறாரு. ஸோ அதனால நம்மளோட ரச்சின் ரவீந்திரா டெஃபினெட்லி பிளேயிங் லெவன்ல இருப்பாரு. அது அவருக்கு வந்து இந்த ஒரு சீசனே வாட்ச் அவுட் தான். ஏன்னா ஐபிஎல் இப்போ தான் டெபியூ ஆக போறாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவதா சமீர் ரிஸ்வி. சிஎஸ்கே ஒரு பிளேயர், அதுவும் ஒரு டொமஸ்டிக் ஆடுற பிளேயர், எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பிளேயர் மேல 8 கோடி ரூபாய் வரைக்கும் அக்ரெசிவா போய் எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஃபேபுக்கே 6 கோடியை தாண்டல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வருஷம் ஃபேப் சிஎஸ்கேக்கு எவ்வளவோ பண்ணாரு, அவருக்கே 6 கோடியை தாண்டல. பட் ஆனால் 8 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு மினி ஆக்ஷன்ல ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டர் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த பையன் மேல அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை நம்ம வாட்ச் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். எஸ் பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டு இருக்காரு. எஸ் அவரோட யூபியில் நடக்கிற அந்த டோர்னமெண்டா இருக்கட்டும், இல்ல இப்ப நடந்த சிகே நாயுடு டிராஃபியா இருக்கட்டும், ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், சையத் முஸ்தக் அலியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஒரு பிளேயரா இருக்காரு. எஸ் அடுத்த ரெய்னாங்கிற மாதிரி தான் அவரோட அந்த இதுவே இருக்கு. யூபி சைடே அவர் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஃபீல்டர். டெஃபினெட்லி அவருக்கு ஒரு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஒரு அம்பத்தி ராயுடோட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்டா அவரை இறக்கி விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பையன் எங்கேயோ போயிருவான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சிஎஸ்கே மாதிரி டீம் உடனே எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு தூக்க மாட்டாங்க. மேக்சிமம் அந்த பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 8-9 மேட்ச் வாய்ப்பு கிடைக்கும். அதுல அந்த பையன் நல்லா பண்ணானா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதுதான் சிஎஸ்கேயோட பாலிசி. அந்த பையன் இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வாட்ச் அவுட் அண்ட் யங்ஸ்டர்ஸ் டு வாட்ச் அவுட்ல கூட அந்த பையனை நான் வச்சிருக்கேன். அது ஒரு வீடியோவா நான் டெஃபினெட்லி அடுத்த வீடியோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் போடுறேன். ஆனா அந்த பையன் ரொம்ப 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 பெரிய வாட்ச் அவுட். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா டேரில் மிச்சல் தி டெவில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டேரில் மிச்சல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்ட்டுங்க. எஸ் அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அவரால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் 6 ஹிட்டிங் பண்ண முடியும். ஏன்னா அந்த எபிலிட்டிஸ் அவர்கிட்ட ரொம்ப இருக்கு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஒரே மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எந்த ஒரு பிளேயர் ஸ்பின்னர்ஸையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஒரே மாதிரி அடிக்கிறானோ அவனை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பெரிய 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 எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் அப்படின்னா அம்பத்தி ராயுடு தான். அம்பத்தி ராயுடு நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவுட்டால அவர் எப்படி இறங்கி வந்து அடிப்பாரு. ஓகே, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறங்கி வந்து மெக்கலம்
அவருக்கு அப்புறம் அடிக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அம்பத்தி ராயுடு. நான் அதை பெருசா நான் வந்து யாருக்கிட்டையுமே நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் டேரில் மிச்சல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவருக்கு கரெக்டான ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்காம இருந்துச்சு. இந்த வேர்ல்டு கப்போட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் சிஎஸ்கே டேரில் மிச்சலை தட்டி தூக்கியிருக்காங்க. அதுவும் அந்த கிவிஸ் வித் சிஎஸ்கேவுக்கும் ஒரு காதல் கதை இருக்கு. ஸோ அது வந்து தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே நிறைய பேர் த்ரூ அவுட்டா வாட்ச் அவுட் பண்ண போற பிளேயர் டேரில் மிச்சல் தான். சிஎஸ்கே செட்டப் அவருக்கு பயங்கரமா சூட் ஆகும். அண்ட் சிஎஸ்கே பிச்சு, அந்த சென்னை பிச்சும் அவருக்கு பயங்கரமா சூட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கலக்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவதா தீபக் சகரை நான் சொல்லுவேன். தீபக் சகர் எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரீமான பவுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகர். ஏன் வேற பிளேயர்ஸே இல்லையா இருக்காங்க எக்ஸ்ட்ரீமா வேற லெவல்ல அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். ஓகேவா? ஸோ தீபக் சகர் வந்து கடந்த ஒரு சில வருடங்களா இந்தியன் செட்டப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி, ஒரு வருஷம் கிரிக்கெட் ஆடல. திருப்பி வந்து நல்லா பண்ணி இந்தியன் செட்டப்புக்குள்ள போனாரு. வாய்ப்பு கிடைக்கிறப்ப அங்க போக முடியல. அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ இருந்ததுனால எனக்கு இப்போ இந்தியா ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுக்கல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை சுத்தி போய்கிட்டே இருக்கு. பேட்டிங்ல பயங்கரமா எவால்வ் பண்ணியிருக்காரு அவரு. அவரோட ஸ்கில்ஸ் பேட்டிங்ல அப்படிங்கிறது ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேற வழி இல்லை. சிஎஸ்கேல அவர் வந்து நம்பர் 10 நம்பர் 11ல இறங்க வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு. பட் இந்த வருஷம் அவரோட பேட்டிங் எபிலிட்டிக்கு தீனி போடுற மாதிரி மேட்சஸ் அமையும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் அஸ் அ பவுலராகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இன்னும் நிறைய நல்லா பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் அவருக்கான அந்த ஒரு கரெக்டான கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல அமையணும். அண்ட் த்ரூ அவுட்டா அவர் நல்லா பண்ணணும். அண்ட் இந்தியன் டீம் பக்கம் திரும்பி வரணும். பிகாஸ் அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு போறோம் இல்லையா, இவரெல்லாம் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர் அங்க. ஏன்னா ஸ்விங் இருக்கும் அவர்கிட்ட. நம்ம நினைக்கிற மாதிரி பிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்காது. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு வீடியோவில் அதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு. முடிஞ்சா போய் பாருங்க. அந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் நடந்தப்போ அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அங்க விளையாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இவர மாதிரி பிளேயர்ஸ் அங்க இருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப உறுதுணையா அது இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து முகேஷ் சௌத்ரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை எங்கேருந்து ஃபைன் பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்தியன் ஸ்டார்க் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிளேயர் பயங்கரமா பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட அந்த நெட் பவுலர் செட்டப்ல இருந்தாரு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ் ஃபியூ மேட்சஸ் நல்லா பண்ணா அப்படின்னா டெஃபினெட்லி இந்தியா ஆடிடுவான். ஏன்னா அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டாங்க இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த இன்ஜுரி வந்துச்சு. ஒரு பிளேயருக்கு காலில் முதுகுல எல்லாம் இன்ஜுரி ஆனிச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இவருக்கு அது 2மே நடந்துச்சு. அண்ட் அப்படி இப்படின்ட்டு ஒரு சீசனை மிஸ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பி வந்திருக்காரு. ஒரு இன்ஜுரி சீசனுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்திருக்காரு. இவன் தான் அவர் இடையில எந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுமே விளையாடல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபிட்டா இருக்காரு 100% அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே 11ல இருப்பாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் அவரை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டார் MS தோனி. எஸ், ஐ நோ ஷட்டுல் இருக்காரு, தீபக் இருக்காரு, எல்லாம் ஓகே. பட் ஆனா இவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயோட இந்த சீசன்ல வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் இந்த 11ல விளையாட போறாங்க அப்படின்னா இந்த 6 பேரும் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு மேபி மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். வேற ஏதாவது பிளேயர் மேல நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கலாம். அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அனிதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே சேஃப்.